الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال تعالى يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون. இது சூரா பக்ராவுடைய நேற்றைய தொடர் 47வது ஆயத்து 48வது ஆயத்து. இதில் அல்லாஹு தாலா பனி இஸ்ராயல்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட ருக்கோவில் இதுக்கு முன்னாடி உள்ள ஐன்லையும் பனி இஸ்ராயல்களை முன்னோக்கி அல்லாஹு தாலா அவர்களுக்கு செஞ்ச நியமத்துகளை சொல்லி சில கட்டளைகளை அவர்கள் நோக்கி முன்வைத்தான். அதே தொடர் அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறான், இஸ்ராயலுடைய சந்ததியினரே, உங்களுக்கு நான் செய்திருக்கக்கூடிய நியமத்துகளை ஞாபகம் செய்து பாருங்கள், மேலும் உங்களை நான் அகிலத்தார்களுடைய சிறப்புப்படுத்தியிருக்கின்றேன். அகிலத்தார் என்று சொன்னால் அந்த காலத்தில் இருந்த உலக மக்கள் அனைவரையும் விட சிறந்த சமுதாயத்தினராக பனி இஸ்ராயல்கள் ஆக்கியிருக்கின்றான். முழு மனித சமுதாயத்திலேயும் சிறந்தவர்கள் அவர்கள் அல்ல, முழு மனித சமுதாயத்தின் சிறந்தவங்க ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினர் என்பது குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மூலமாக ஹதீஸின் மூலமாக தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித சமுதாயத்துக்காக வேண்டி வெளியாக்கப்பட்ட உம்மத்தில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயத்தினர். முழு உலக மக்களை கவனித்தா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினர் சிறந்தவங்க. ஆனால் இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா வ அன்னி ஃபضல்துக்கும் அலல் ஆலமீன், உங்களை அகிலத்தார்களுடன் நான் சிறப்புப்படுத்தியிருக்கிறேன் என்று சொன்னது அந்த காலத்தில் இருந்த உலக மக்களில் அவர்கள் தான் சிறந்தவங்க. ஏனென்றால் அவங்கள நபிமார்கள் வந்தாங்க, வேதங்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்டுச்சு, அதனால் அவங்க உயர்ந்த மனிதர்கள், உயர்ந்த சமுதாயத்தினர். அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா அவங்களுக்கு சொன்ன நியமத்தில் சொல்லி காட்டிருக்கிறான். அதோடு அல்லாஹ் சொன்னான், இவ்வளோ நியமத்தை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் அதுகளை புறக்கணித்து வாழ்ந்ததினால உங்களுக்கு உள்ள வேதனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, நீங்கள் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளையில் எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்கும் எந்த ஒரு பகரமோ உதவியோ உபகாரமோ செய்ய முடியாது. வலா யுக்பல் மின்ஹா ஷஃபாஆ, இதே மாதிரி அந்த ஆத்மாக்கள் இடத்திலிருந்து அந்த மனிதர்களிடத்திலிருந்து எந்த ஒரு ஷிஃபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வலா யுஹது மின்ஹா ஆதலுன், அதுக்கு பகரமாகவும் எதுவும் எடுக்கப்பட மாட்டாது. வலாஹும் யுன்சருன், அவர்களுக்கு உதவி செய்யப்படவும் மாட்டாது. இப்போ அல்லாஹு தாலா இந்த நாளில் இன்றைக்கு இந்த ஆயத்தில் கியாமத்தினால் அவர்களுக்கு பயமுறுத்தாட்டுகிறான், எச்சரிக்கை செய்கிறான். அந்த நாளில் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடத்துல அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறான். வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, எந்த ஆத்மாவும் இன்னத்தருடைய சுமையை சுமக்க முடியாது, எந்த சுமக்கக்கூடியவரும் இன்னத்தருடைய சுமையை சுமக்க முடியாது. அப்படின்னா பாவத்துடைய சுமையை சுமக்க முடியாது. இதே மாதிரி அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறான், வக்ஷௌ யௌமன், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ, எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. வலா மௌலூதுன், எந்த ஒரு குழந்தையும் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ, தன்னுடைய பெற்றோருக்கு எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அந்த நாள் பயங்கரமானது. ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது, பிள்ளைகள் பெற்றோருக்கு உதவி செய்ய முடியாது. இதே மாதிரி மனைவி கணவனுக்கு உதவி செய்ய முடியாது, கணவன் மனைவிக்கு உதவி செய்ய முடியாது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா யுக்பல் மின்ஹா ஷஃபாஆ, ஷிஃபாரிஸ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நாங்கள் நிறைய ஹதீஸில் கேள்விப்பட்டிருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கான ஷிஃபாரிஸ் செய்வாங்க. இதே மாதிரி உலமாக்கள் தன்னுடைய குடும்பத்தினருக்கு, ஹாஃபிஸ்மார் தன்னுடைய குடும்பத்தினருக்கு, இதே மாதிரி தாயிகள் தன்னுடைய சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஷிஃபாரிசு செய்வாங்க. நிறைய ஹதீஸில் வந்திருக்குது. அப்போ அல்லாஹ் சொல்கிறானே, வலா யக்பல் மின்ஹா ஷஃபாஆ, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் ஷிஃபாரிசு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னது காஃபிர்களுடைய விஷயத்தில் தான். முஸ்லீம்களுடைய விஷயத்தில் ஷிஃபாரிசு செல்லுபடியாகும், ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் காஃபிர்களுடைய விஷயத்தில் எந்த ஷிஃபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், ஃபமா தன்ஃபஅஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன், இதை நரகவாதிகளை பற்றி எல்லாம் சொல்லும்போது சொல்கிறான், அவங்களுக்கு சிஃபாரிசு செய்யக்கூடிய யார் ஒரு சிஃபாரிசும் பிரயோஜனம் கொடுக்காது.
இதே மாதிரி சொல்லான் ஃபமாலனா மின் ஷாஃபிஈன், நரகவாதிகள் சொல்லுவாங்க எங்களுக்கு செய்யக்கூடிய சிஃபார் செய்யக்கூடிய யாருமே இல்லையே. வலா சதீக்கின் ஹமீம், நெருங்கிய கூட்டாளிமாரும் யாரும் இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இல்லையே என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் காஃபிர்கள் நரகவாதிகளுக்குத்தான். முஸ்லிம்கள் மூமின்களுக்கு சிஃபார்சு செல்லுபடியாகும், ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்த அல்லாஹ் சொல்லுகின்ற ஆயத்தில் வலாயு உஹது மின்ஹா ஆதுலுன், இதே மாதிரி எந்த ஒரு ஆத்மாவுக்கு பதிலாக பரிகாரமாக இன்னொருத்தர் எடுக்கப்பட மாட்டாது. ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் நரகத்தில் போடுறதோ அல்லது ஒருத்தர் நரகத்தில் போகாமல் தன்னை பாதுகாத்து கொள்ளதுக்கு அது பதிலாக வேறு ஏதாவது கொடுக்கவோ, எனக்கு பதிலாக இதை எடுத்து போடுங்கண்டு எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. யார் குற்றம் இழைத்தார்களோ மாறு செய்தாங்களோ அவங்க தான் தண்டனை அனுபவித்தாக வேண்டும். அல்லாஹு தாலா இன்னொரு இடத்துல சொல்கிறான் ஃபலன் யுக்பல மின் அஹதிஹி மில்உல் அர்தி ذهبا ولو افتدى به. ஒரு மனிதர் நரகத்துக்கு தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒருவர் முழு உலகம் நிரம்ப தங்கத்தை கொடுத்தாலும் அதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தங்கத்தை கொடுத்து தன்னை நரகத்திட்டு பாதுகாத்து கொள்ள பார்த்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறான் இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹுமா ஃபில் அர்தி ஜமீஅன் வ மிஸ்லஹு மாஹு லியஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமத்தி மா துக்பில மின்ஹும். காஃபிர்கள், அல்லாஹுக்கு நிராகரித்தவர்கள், அவங்களுக்கு பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் சொத்தாக இருந்தாலும், முழு உலகமே அவங்களுக்கு சொத்தாக இருந்தாலும், ஒமிஸ்லஹு மாஹு, அதோடு இன்னொரு மடங்கு, வெறும் ஜப்பானோ அல்ல அமெரிக்காவோ இங்கிலாண்டோ அல்ல, முழு உலகமும் அவனுடைய சொத்து தான், அனைத்தும் அவனுடைய சொத்து, தங்கத்தால் நிரப்பப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு மடங்கு ஒமிஸ்லஹு மாஹு, அதே மடங்கு இன்னொரு அளவு இருந்தாலும் லியஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா, கியாமத்தின் நாளில் அஸாபை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளத்துக்கு அதை பகரமாக அவங்க கொடுத்தாலும் மா துக்பில மின்ஹும், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதே மாதிரி அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்கிறான், என்னதான் கொடுத்தாலும் அன்றைக்கு யாருக்கும் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த நாளையில் எதுவும் செல்லுபடியாகாது, நட்பும் செல்லுபடியாக லா பைஉன் ஃபீஹி வலா ஹிலால், அந்த நாளையில் வியாபாரமோ சொத்து செல்வங்களோ அல்லது ஹிலால் நேசம் அன்பு எதுவும் அன்றைக்கு யாருக்கும் பிரயோஜனம் கொடுக்காது. அதனால் அல்லாஹ் தஆலா அவங்க பனி இஸ்ராயீலை பார்த்து இந்த ஆயத்தில் சொல்கிறான், அந்த நாளில் யார் சிஃபார்ஸ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, இதே மாதிரி பகரமாக எதையும் எடுக்கப்பட மாட்டாது. வலாஹும் யுன்சரோன், அவர்களுக்கு உதவி செய்யப்பட மாட்டாது. அப்படின்டா அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான், வேற யாராவது அவங்களுக்கு உதவி செய்யலாமான்னு கேட்டால் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அவங்களுக்காக வேண்டி கோவப்படவும் மாட்டாங்க. இவங்களுக்கு இவ்வளோ வேதனை செய்யப்படுது, இவ்வளோ தண்டனை கொடுக்கப்படுதுன்னு சொல்லி யாரும் கோவப்படவும் மாட்டாங்க. அவங்கள பாதுகாக்கவும் மாட்டாங்க அல்லாஹ்வுடைய வேதனை விட்டும். ஏனென்றால் யாருக்கும் அந்த சக்தி கிடையாது. அவருக்காக யாரும் இறக்க காட்டவும் மாட்டாங்க. எந்த உறவினர்களோ பட்டம் பதவியோ எதுவும் அவர்களுக்கு சார்பாக வராது. அவங்க எதை பகரமாக கொடுக்க பார்த்தாலும் கொடுக்க முடியாது. அவங்களோட இரக்கம் என்ற விஷயம் எதுவுமே கிடையாது. அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாரும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் ஃபமாலஹு மின் குவத்தி வலா நாசிர். இன்றைக்கு ஓதின சூரத்து தாரிக்ல அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, அதே மாதிரி உதவி செய்யக்கூடியவங்க யாருமே கிடையாது. ஏண்டா அல்லாஹுக்கு முன்னாடி எந்த சக்தியும் செல்லுபடியாகாது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் எதை செய்கிறதுட்டு ஒரு வார்த்தை பேசக்கூட அனுமதி கிடையாது. அப்போ அதனால் அவங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது. எந்த தெய்வமும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. எதை வணங்கினாங்களோ அது கூட அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஃபலௌலா நஸ்ரஹும் அல்லதீன இத்தஹது மின் தூனில்லாஹி குர்பானன் ஆலிஹா பல் ضلوا அன்ஹும். என்ன அல்லாஹ்வே சொல்வான், உங்களை நீங்கள் எந்த கடவுள்களை நீங்கள் அல்லாஹை விட்டுட்டு வேறு கடவுள்களை தெய்வங்களாக எடுத்துக்கொண்டீங்களோ அவங்க இன்றைக்கு உங்களுக்கு உதவி செஞ்சால் சரி இல்லையா? யார் உதவி செய்ய போகிறாங்க? பல் ضلوا அன்ஹும், அவங்க அவங்கள்ட்ட ஓடி இருப்பாங்க, அவங்க வரவே மாட்டாங்க. யாருக்கும் இந்த சக்தியும் கிடையாது, உதவி செய்யக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை. அல்லாஹ் கேட்பான் மாலக்கும் லா தனாசரும், ஏன்னா நீங்கள் ஒருத்தருக்கு இன்றைக்கு உதவி செய்ய மாட்டீங்களே, உலகத்தில் உதவி செஞ்சு கொண்டீங்களே, இன்றைக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு நரகத்துட்டு பாதுகாக்கலுமா பாதுகாத்து கொள்ளுங்களே, யாருக்கும் உதவி செய்ய முடியாது. வலாஹும் யுன்சரூன், அவர்கள் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, உதவி செய்யக்கூடிய சக்தியும் இல்லை, பகரம் எடுக்கப்பட மாட்டாது. எனவே ஒவ்வொருத்தரும் மாட்டிக்கொள்வாங்க. அல்லாஹ் சொல்லுவான் வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன், அவங்கள நிப்பாட்டுங்க, அவங்க விசாரிக்கப்பட வேண்டும். அவங்களுக்கு விசாரணை இருக்குது, அவங்க சொர்க்கம் போக முடியாது, விசாரிக்கப்படுவாங்க. அதுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்படும். நரகம்டா நரகம், சொர்க்கம்டா சொர்க்கம்.
அப்போ தான் சொல்லுவான் மாலக்கும் லா தனாசரும், என்ன நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு கொள்வது இல்லையா, உலகத்தில் செஞ்ச மாதிரி. பல் ஹுமுல் யௌம முஸ்தஸ்லிமூன், இன்றைக்கு எல்லாரும் எங்களுக்கு அடிபணிவாங்க. உலகத்தில் தான் ஒவ்வொருத்தரும் தனக்கு விரும்பின மாதிரி வாழ்ந்தாங்க, தன்னுடைய விருப்பப்படி வாழ்ந்தாங்க. ஆனால் அன்றைக்கு யாரும் தன்னுடைய விருப்பப்படி வாழ முடியாது. மாறாக அல்லாஹுடைய கட்டளை ஏதோ, அல்லாஹுடைய தீர்ப்பதோ அதுக்கு தான் வழிபட வேண்டியாகும். அடுத்து அல்லாஹு தாலா பனி இஸ்ராலுக்கு செஞ்ச உபகாரங்கள் சொல்கிறான். வைதுன ஜெய்னாக் மின்னாலி ஃபிரௌன யஸூமூனக்கும் சூஅல் அஸாப். அல்லாஹு தாலா சொல்ல, ஏ பனி இஸ்ரால்களே, உங்களுக்கு நான் செஞ்ச நியமத்தில் ஞாபகம் செய்யுங்க. 2 தடவை முந்தைய இந்த 2 ருக்குக்குள்ள அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்போ அந்த நியமத்துகளை சிலதால் இங்கே சுட்டி காட்டுகிறான். உங்களுக்கு நாங்கள் செஞ்ச நியமத்துகளை நீங்கள் ஞாபகம் செய்யுங்க. அதில் ஒரு நியமத்தான், நாங்கள் உங்களை ஃபிரௌனிடத்திலிருந்து, ஃபிரௌனுடைய குடும்பத்தினரிலிருந்து உங்களை நாங்கள் பாதுகாத்தோம். யஸூமூனக்கும் சூஅல் அஸாப், அவங்க உங்களை நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு சுவைக்க செய்தார்கள். அது என்ன? யுதப்பிஹூன் அப்னாஅக்கும், உங்களுடைய ஆண் மக்களை கொலை செய்தார்கள், அறுத்தார்கள், வெட்டி வீசினாங்க. வயஸ்தஹியூன நிசாஅக்கும், உங்களுடைய பெண் பிள்ளைகளை உயிரோடு விட்டாங்க, பெண்களை உயிரோடு விட்டாங்க. வஃபீதாலிக்கும் பலாஉம் மின் ரப்பிக்கும் அஸீம், இதில் உங்களுடைய ரப்புடைய புறத்திலிருந்து ஒரு பெரிய சோதனை இருக்குது. நீங்கள் பொறுமையாளிகளாக இருக்கிறீங்களா, அல்லாஹுடைய விருப்பத்தை கட்டுப்படுறீங்களா, இல்லை அழுது பொருளாஃபித்து கொண்டு அல்லாஹுக்கு ஏசுறீங்களா என்று அல்லாஹ் சோதிக்கிறான். சோதனை என்று சொல்வது வெறும் நியமத்துகளை கொண்டு வசதி வாய்ப்புகளை கொடுத்து மட்டும் எல்லாம் சோதிக்கிறதில்ல. நோய் நொம்பலங்கள், பிரச்சனைகள், கஷ்ட துன்பங்களை கொடுத்து எல்லாம் சோதிக்கிறான். எனவே இது உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சோதனை. ஃபிரௌன் லானத்துல்லா அலைஹ் அவனோட கனவு கண்டான். பைத்துல் மக்திஸிலிருந்து ஒரு பெரிய நெருப்பு வெளியாகி வருது. நெருப்பு வெளியாகி வந்து கிபித்திகளுடைய, என்ன ஃபிரௌனுடைய வம்சம் அது, அமாலிகா, கோமை அமாலிக்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய வீடுகள் எல்லாம் அது எரிச்சிட்டது. பனி இஸ்ராயலோட வீடுகள் எல்லாம் அந்த நெருப்பு ஒன்றுமே செய்யலை. இதை கனவு கண்டோடனே பயந்துட்டான். பயங்கரமான கனவு உண்டு. அப்போ அவன் பனி இஸ்ராயல் அந்த காலத்தில் இருந்த அவங்களுடைய குறி சொல்லக்கூடியவங்க, கணக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்கள்ட்ட கேட்டால், கனவு விளக்கம் சொல்லக்கூடியவங்க சொன்னாங்க, பனி இஸ்ராயலை சேர்ந்தொருத்தர் வருவார், அவரை மூலமாக உன்னுடைய ஆட்சிக்கு பங்கம் உண்டாகும், ஆட்சி அழியும். அதுக்கு பிறகு அவன் என்ன செஞ்சான், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் குழந்தைகளையும் கொலை செஞ்சான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூட நடந்த செய்தியெல்லாம் இதுக்கு பிறகுதான். அப்போ நிறைய மக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. ஆண்களை கொலை செஞ்சாங்க, பெண் பிள்ளைகளை அப்படியே விட்டுட்டாங்க. விட்டுன்னு சொன்னால் பொம்பளை பிள்ளையெல்லாம் இவங்களுக்கு அடிமை மாதிரி, அவனோட கஷ்டமான வேலைகளை செய்கிறதுக்காண்டி சில ஆண்களை வச்சு கொண்டாங்க. அவங்களால செய்ய முடியாத வேலைகளை செய்விச்சானுங்க. இதே மாதிரி பொம்பளை பிள்ளைகளெல்லாம் அடிமைகளாக அவங்களோட விருப்பத்துக்கு கட்டுப்படுற விதத்தில் அவங்களை கேவலமான வழியில் அவன் நடத்தி கொண்டிருந்தான். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்படியான நிலைமையிலிருந்து அல்லாஹ் தான் அவங்கள பாதுகாத்தான், உங்களை வெளியாக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியா வந்ததுக்கு பிறகு அவங்கள நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா உங்களை பாதுகாத்தான். பிரச்சனை வந்து கொண்டு தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்தில் சொல்கிறான், ஃபிரௌனுடைய கூட்டத்தை நாங்கள் அழித்து உங்களை நாங்கள் பாதுகாத்தோம். அப்போ அல்லாஹ் தஆலா இதில் நீங்கள் நிரந்தரமான வேதனைகளில், சோதனைகளில், கஷ்ட துன்பத்தில் மாட்டிக்கொண்டிருந்தீங்க. உங்களோட ஆண் குழந்தைகளெல்லாம் கொலை செய்யப்பட்டு கொண்டு வந்தாங்க, பெண் குழந்தைகள் எல்லாம் அடிமைகளாக ஆக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து, நோவினை தரக்கூடிய சோதனையிலிருந்து அல்லாஹ் வெளியாக்கினான். அப்போ ஃபிரௌன் என்று சொல்கிறது, முதலாவதாக ஃபிரௌனுடைய பேர் வந்திருக்கு குர்ஆனில், பக்ராவுடைய சூரா பக்ராவில். அதனால் ஃபிரௌன் என்று சொன்னால் பொதுவாக கௌமி அமாலிகா, இது மிஸ்ருடைய அசல்வாசிகள், அவங்களில் இருக்கக்கூடிய காஃபிர்கள். அவங்களிருந்து யார் அரசர்களாக வராங்களோ, மிஸ்ருடைய அரசர்கள், காஃபிர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அமாலிகா என்ற கவுமிலிருந்து வந்தவங்களுக்கு பேர் ஃபிரௌன். இந்த ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்த ஃபிரௌனுடைய பேர் வலீத். வலீத் என்று இருந்துச்சு அவனுடைய பேர், வலீத் இப்னு முஸாப், அது அவனுடைய பேர். ஆனால் ஃபிரௌன் என்று சொல்ல அவனுடைய பேர் அல்ல, அந்த அரசனுக்கு வரக்கூடிய ஒரு பட்ட பேர். இதே மாதிரி கைசர் என்று சொன்னால் ரோம ஆட்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு காஃபிரான் அரசர்களுக்கும் ரோமுடைய அரசனாக நியமிக்கப்படக்கூடிய ஷாமுடைய ஆட்சியாளர்கள் கைசர் என்று சொல்லப்படும். இதே மாதிரி கிஸ்ரா என்று சொல்வது பாரசீகத்தை ஆளக்கூடிய ஒவ்வொரு காஃபிரான் அரசர்களுக்கும் கிஸ்ரா என்று சொல்லப்படும். அப்போ இவனுடைய பேர் வலீத் இப்னு முஸாப் இப்னு ரய்யான் என்று இருந்துச்சு. பட்ட பேர் தான் ஃபிரௌன். அப்போ இவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்தவன். அவன்
பனி இஸ்ராயலுக்கு சொல்ல முடியாத நோவினைகள், கஷ்டங்களை, துன்பங்கள் எல்லாம் கொடுத்தான். அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா அவர்களை அவனுடைய பிரச்சனையிலிருந்து, சோதனையிலிருந்து எல்லாம் பாதுகாத்தான். அப்போ அல்லாஹுத்தில் எப்படி பாதுகாத்தான் என்ற இதே ஆயத்தொடர் அல்லாஹ் சொல்கிறான், வயது ஃபரக்னா பிக்முல் பஹர ஃபஅன்ஜைனாக்கும், உங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், கடலை பிளக்கச் செய்து உங்களுக்கான கடலை பிளக்கச் செய்தோம். உங்களை ஃபஅன்ஜைனாக்கும், உங்களுக்கு ஈடேற்றம் அளித்தோம். கடலை பிளக்க செஞ்சு உங்களை கடக்க செய்தோம். வக்ரக்னா அல ஃபிரவுன், ஃபிரவுனுடைய கூட்டத்தினரை, ஃபிரவுனையும் சேர்த்து மூழ்கடித்தோம். வஅன்தும் தன்துரூன், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலைமையில், உங்களோட கண்ணுக்கு முன்னாலேயே உங்களோட கூட்டத்தை நாங்கள் பாதுகாத்தோம். நீங்கள் பாதுகாப்பாக கடந்து போனீங்க, அவங்கள நாங்கள் கடலில் அழித்தோம். அல்லாஹுத்தாலா இதில் பெரிய ஒரு ரத்தாட்சியெல்லாம் வைத்திருந்தான். அவங்க அது எந்த தினம் என்று சொன்னால் ஆஷ்ராவுடைய தினம். ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்த நேரம் யஹூதிகள் ஆஷுராவுடைய தினத்தை நோன்பு பிடிக்கிறத பார்த்தாங்க. இப்போ முஹர்ரம் இன்ஷா இந்த வாரம் ஆரம்பிக்க போது, முஹர்ரமுடைய 10வது நாள் ஆஷுராவுடைய தினம். ஆஷுராவுடைய தினம் நோன்பு பிடிக்கிறது சுன்னத்து. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தால் யஹூதிகள் நோன்பு பிடிக்கிறத பார்த்தாங்க. அப்போ கேட்டாங்க, மஹாதல் யௌமுல்லதி தஸூமூன், இந்த நாள் எது நீங்கள் இதில் நோன்பு பிடிக்கிறீங்களா, அது என்ன விசேஷம்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஹாதா யௌமுன் ஸாலிஹ், இது ஒரு நல்ல நாள். இந்த நாளில் தான் அல்லாஹு தாலா பனி இஸ்ராயல்களுக்கு அவங்களுடைய விரோதியான ஃபிரவுனிடத்திலிருந்து ஈடேற்றம் அளித்தான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு பிடிச்சாங்க என்று யஹூதி ஆலிம்கள் சொன்னாங்க. இதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட என்னுடைய சகோதரர் மூசாவுக்கு ஏற்பட்ட அந்த ஈடேற்றத்துக்காக நன்றி செலுத்துறதுக்கு நான் தகுதி மிக்கவன் என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்சாங்க. வ அமர பி ஸௌமிஹி, அதில் நோன்பு பிடிக்கும்படி சமுதாயத்துக்கும் ஏவினாங்க. அது இன்ஷா அல்லாஹ் இது புகாரி, முஸ்லீம், நஸாயி போன்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இப்போ இந்த வாரத்தில் முஹர்ரம் ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு முஹர்ரமுடைய 10வது தினம் நோன்பு பிடிக்கிற சுன்னத்து. அதன் மூலமாக ஒரு வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த நாளில் நோன்பு பிடிக்க நாங்கள் முயற்சி செய்யணும். அதே மாதிரி ஆஷுராவுடைய தினம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யஹூதிகள் நோன்பு பிடிக்கிறதுனால நான் அடுத்த வருஷம் உயிரோடு இருந்தால் அதுக்கு முந்தைய ஒரு நாள் அல்லது பிந்திய ஒரு நாள் நோன்பு பிடிப்பேன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நோன்பு பிடிக்கும் பொழுது ஆஷுராவில் சேர்த்தைக்கு முந்தைய தினம் தாசுஆ, முந்தைய நாள் நாங்கள் நோன்பு பிடிக்கணும். அப்படி முடியாட்டி அடுத்த நாளும் பிடிச்சு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். நல்லமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா அந்த பனி இஸ்ராயலுக்கு கொடுத்த சோதனைகள், இதே மாதிரி செஞ்ச நியமத்துகள், எங்களுக்கும் அதே மாதிரி சோதனைகளும் வருது, நியமத்திலும் கிடைக்கிது. அவைகளை கொண்டு அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க, மாறு செஞ்சாங்க, அவங்களுக்கு என்ன சோதனைகள் வந்துச்சுன்னு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வரோம். இதன் மூலமாக நாங்களும் படிப்பினை பெற்று அல்லாஹ்வுடைய சோதனைகளை விட்டும் பாதுகாத்துக்குள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ்.